ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வறுத்தரைச்ச சாம்பார். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பருப்பை வேக வைக்க போகிறோம். அதனால் இங்கே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 சின்ன தக்காளியை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பருப்பு வேக வைக்கும் பொழுது எல்லாமே நல்லா குக் ஆகிடும், அதுக்காக தான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பெரிய பல் பூண்டு, அதையும் வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துப்போம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 1 கப் வந்து துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம குக்கரில் சேர்த்துப்போம். இங்கே பார்த்திங்கன்னா 1 கப் பருப்புக்கு நான் இங்கே வந்து 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா ஒரு வாட்டி திருப்பி கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயமும் நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சனால நம்ம பருப்பை வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 6லேருந்து 7 விசில் வரும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாவையும் நம்ம வறுத்து இப்போது பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதனால் ஒரு பேன் வந்து ஹீட் ஆன பிறகு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம நம்ம வச்சுருக்க அத்தனையும் வந்து வானலில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை சில்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு நல்ல ஒரு ஸ்மூத் பவுடராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். குக்கரோட ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம பருப்பு வந்து சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கரண்டிலையோ இல்லை மத்திலையோ வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக கம்பைன் ஆகிற அளவுக்கு தக்காளி எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் கடைஞ்சி முடிச்சிட்ட பிறகு இப்போ வந்து அந்த குக்கர் எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க. வச்சுட்டு சிம்மில் ஸ்லோ ஹீட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரை இந்த பருப்போடு சேர்த்து எந்த லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் இன்னொரு இடத்துல நம்ம வந்து தாளித்து கொட்டிடுவோம். அதனால் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் சீரகம் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் அதையும் எடுத்து நம்ம தாளிக்கிறதுல சேர்த்துப்போம். ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்ட பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம குக்கரில் ஊற்றிட வேண்டியது தான். பருப்பு இருக்கிற குக்கரை வந்து அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் எடுத்து இதில் கொட்டிட்டோன்னா நம்ம சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட் வந்து நான் ஸ்லோலியே தான் வச்சுருக்கேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பரான வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை நீங்கள் வந்து இட்லி, தோசை, டிஃபனுக்கும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா மத்தியானம் ரைஸுக்குமே சாப்பிடலாம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மண்டே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.